மைம் பார்த்தீங்க தானே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா? அவங்க இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய சூழலில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள், பாடுகள் நம் முன் அழகாக எடுத்துக்காட்டிய மாணவர்களுக்கு நன்றி. அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் பாடுகளும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதை தான் ஒரு குறும்படமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அழகாக நடித்து காட்டிய மாணவர்கள். அவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய முயற்சிக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த கரகோஷம் எழுப்பி மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நாம் இப்போது தமிழ்நாடு நர்சரி அண்ட் பிரைமரி மற்றும் அனைத்து நல சங்க மாநில பொதுச் செயலாளர் திரு பு சதீஷ்குமார் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் வெல்கம். அல்லமின் இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய 11வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்த ஊரினுடைய பொதுமக்களே, பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர் உட்பட அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்ன தினம்? மகளிர் தினம். ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்குது. இந்த ஆண்கள் தினத்தை கூட இவ்வளவு சிறப்பாக இந்த நாடும் இந்த அரசும் கொண்டாடுறதில்ல. ஆனால் மகளிர் தினத்தை மட்டும் ஏன் இந்த உலகமே கொண்டாட தெரியுமா? இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய மகளிர் தினம் இல்லை, இது உலகத்தினுடைய மகளிர் தினம். அதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் 1908ஆம் ஆண்டு மார்ச் 8 15,000 பெண்கள் ஒன்று கூடி நூற்பாலையில் 8 மணி நேரம் வேலை வேணும்னு சொல்லிட்டு போராடினாங்க. அந்த நினைவாகத்தான் அப்போவே 1908லேயே அவங்க நீதி கேட்டு போராடினதுனால தான் அந்த பெண்களுக்கு 8 மணி நேரம் வேலை கொடுத்தாங்க. அதனுடைய நினைவாகத்தான் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுது. அந்த வகையில் கவனிச்சிங்கன்னா முதல்ல உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த ஆண்டு விழாவிற்கு நான் ஒன்றும் புதிதவன் அல்ல. இது நான் 3வது வருஷமாக கலந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த ஆண்டு விழாவில் பயணிக்கிற எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ராமநாதபுரம் மண்ணிலிருந்து வந்திருக்கேன் உங்கள் ஆண்டு விழாக்காக. ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த மண். அதாவது நீங்கள் என்னதான் இந்த உலகத்தில் ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிறங்க, என்னதான் பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் தேடினாலும் அது காலத்தால் அழிந்து விடக்கூடியது. ஆனால் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வம் ஒன்றே தான். அதனால தான் நீங்கள் கவனிச்சீங்கன்னா ராமநாதபுரத்தில் 1000 பேர் பிறந்திருக்கலாம், 1000 பேர் வளர்ந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிற பேர் ஏன் இன்னைக்கு நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கற்ற கல்வி தான் அவர் என்ன பண்ணுச்சு, குடியரசுத் தலைவர் ஆக்குச்சு. எல்லாமே அவருக்கு பெற்றுத்தந்தது எது? கல்வி. அப்போ இந்த கல்வி செல்வம் தான் நிலையான செல்வம், அழியாத செல்வம். அந்த அழியாத செல்வத்தை எங்கே கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி அல்லமின் இன்டர்நேஷனல் பள்ளியில் தான் கிடைக்குது. அப்போ நீங்கள் பெற்றோராகி நீங்கள் என்ன செய்யணும், இந்த அல்லமின் இன்டர்நேஷனல் பள்ளியை நீங்கள் பயன்படுத்தணும். குறிப்பாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, இது கல்லிடை குறிச்சி. நீங்கள் இந்த ஏரியாவினுடைய மண்ணினுடைய மைந்தர்கள். ஆனால் நான் வெகு தூரத்தில் இருந்து வர்றேன். நான் 6.5 மணி நேரம் பயணம் செஞ்சு வந்திருக்கேன். ஏன் இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. கல்லிடை குறிச்சிங்கிறது எனக்கு எங்கே தெரியுமா? நான் இருக்கிற ஊருக்கு இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரியாது. எனக்கு கல்லிடை குறிச்சின்னு சொன்னால் ஞாபகம் வர்றது இந்த அல்லமின் இன்டர்நேஷனல் பள்ளி தான். அப்போ இந்த ஊருக்கும் ஒரு பெருமை சேருது. எதனால் சேருது? இந்த பள்ளியினால் சேருது. அப்போ இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சளைத்தவர்களா? நிச்சயமாக டாக்டர்களாக, விஞ்ஞானிகளாக, மிகப்பெரிய தலைவர்களாக வரத்தான் போகிறாங்க. கல்லிடை குறிச்சிங்கிற ஒரு பேரை, ஊரை நிலைநாட்டுவதற்கு இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வருவாங்க. நீங்கள் இன்னொன்று முடிவு பண்ணியிருப்பீங்க, இருந்தால் மைக்கை பிடிச்சி ரொம்ப நேரம் பேசுவான் இருக்கு, நம்ம கலை நிகழ்ச்சியில் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன கவலை இருக்கும்னா, ரொம்ப நேரம் பேசுவான்னு சொல்லிட்டு தான் அவங்களே எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு சில மணித்துளிகள் நீங்கள் ரொம்ப பேசுகிறாதீங்க சார், எங்கள் மக்கள் பொறுமை இழந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுடைய பொறுமை நான் என்ன செய்ய மாட்டேன், சோதிக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கவனிச்சுக்கிறங்க, நீங்கள் என்ன தான் நாங்கள் பேசினாலும் நீங்கள் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்க. என் பிள்ளையோட நிகழ்ச்சி என்ன, நான் அதைத்தான் என்ன செஞ்சுருக்கேன், பார்க்க வந்திருக்கேன். அப்போ நீங்கள் அதை போடுங்க சார் அப்படிங்கிற முனைப்போடு நீங்கள் வந்திருக்கீங்கிறத நான் உணர்றேன். ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்யாமல் போக முடியாது. அந்த வகையில் உங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்காமல் ஒரு சில மணித்துளிகளில் என்னுடைய இதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். எந்த ஆண்டு விழாவிலையும் நான் போய் ஒரு 3 நிமிஷத்துக்கு
பேசுனதா கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு பெரிய சவால் என்ன, சார் ரொம்ப நேரம் பேசுன்னு சொல்லுவார். ஆனாலும் நான் என்ன செய்யறதில்ல, உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறதே வந்து ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்னு வந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் வேற வந்து வம்பா பிளேட போடுறோங்கிற மாதிரியான நிலையை உங்களுக்கு இல்லாமல், ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தை, அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறேன், நீங்கள் என்னதான் இது பண்ணாலும் நடந்தாலும் உலக அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. அதாவது இந்த தேசத்தை வென்றவர்கள் கூட கடைசியில் கல்வி இல்லாமல் தோற்று போனார்கள். அந்த வகையில் கிரேக்க மன்னனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அலெக்சாண்டர்னு ஒரு மன்னர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? அவர் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கார். அந்த அலெக்சாண்டரை நான் சொல்லலை, இவர் கிரேக்க மன்னரை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச அலெக்சாண்டரை நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தையே வந்து தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது என்ன செய்வாரா, எப்போ போனாலும் அங்கேருந்து குதிரையில் போகும்போது சில புத்தகங்களை வந்து சுமந்து செல்வாராம். அவருக்கு அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே போவாராம். அப்படி போய்கிட்டு இருந்த காலங்கள் போய் அப்படியே எல்லா நாடுகளையும் வென்றுட்டே இருக்கான். கடைசி அவனுக்கு மரணம் நெருங்குறங்கிற ஒரு காலகட்டம் வருது. அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம இறக்க போகிறோம். தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய படை வீரனை அழைத்து சொன்னார், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவேன், ஆனால் நான் இறக்கும்போது நீங்கள் எனக்கு வந்து ஒன்றே ஒன்று செய்யணும். அதாவது என்னுடைய மரணத்தில், அதாவது நான் என்னுடைய மரணத்தை முடிஞ்சு என்னை தூக்கிட்டு போகையில் எல்லா வழிநடுகிலும் புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யணும், சுமந்து கொண்டு வர வேண்டும். என்னை மரணிச்சு மூடும்போது கையை மட்டும் என்ன செய்யுங்க, மேலே தூக்கி கையை மேலே வச்சு மூடிருங்கன்னு சொன்னாராம். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, உலகத்தை வென்றவன், உலக நாடுகளை பூரா தன்னுடைய காலடியில் கை பிடிக்கல வச்சுருந்தவன், எல்லா பேரும் பயப்படக்கூடிய மன்னன். ஆனால் அவனுடைய மரணத்தில் அவன் என்ன சொல்ல வர்றான்னா, நான் இறந்து போனதுக்கப்புறம் நான் கொண்டு போகிறதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறுங்கையை தான் நான் போகிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்த சொன்னார். அதனால் தான் சொல்கிறேன், காலத்தால் அழியாது ஒன்றே ஒன்று மட்டும்தான், செல்வம். நீங்கள் 50 கோடி சேர்த்து வச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை ஏங்கியே கொண்டுருவேன். ஐயோ இவ்வளோ சேர்த்துட்டானா, இவ்வளோ பண்ணிட்டானாங்கிற ஏக்கம் இருக்கும். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு நம்மளை கருமையே கொண்டுருவேன். ஆனால் என் மகன் MBBS முடிச்சிருக்கேன், அது முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கான்னு சொன்னால் எல்லோரும் வைத்தறிச்சப்படுவானா? படவே முடியாது. குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க, ஒருத்தர் போய் சொல்லுங்கள், நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லுங்கள், ஏட்டா நேற்று என்னோட தெரிஞ்ச 10,000 சம்பளம் வாங்குறியான்னு ஒரு வைத்தறிச்சல் வரும். அதுலேயும் ஒன்றும் இல்லை, இந்த 100 நாள் வேலைன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்காகவே ஒரு வேலை வாய்ப்பு. அது மாதிரி இல்லாமல் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள், என்னிடம் படித்த மாணவன் 10,000 சம்பளம் வாங்குறேன், 1 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு சொன்னால் ஆசிரியர் வருத்தப்படுவாங்களா? பரவாயில்ல, என்னோட படித்த மாணவன் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் உயர்த்தி இருக்கிறேன் என்று சொன்னால் ஆசிரியர்கள் பெருமை தான் படுவார்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்கிட்ட சொல்லுங்கள், பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், எதிர்த்து வீட்டில் சொல்லுங்கள், நண்பர்கிட்ட சொல்லுங்கள், ஒருபோதும் உங்களை ஏற்றுக்கிற மாட்டேன். ஏடா நேற்று பார்க்கையில் ஒரு மாதிரியாக இருந்தால் இன்றைக்கி ஒரு மாதிரி ஆயிட்டானேன் என்று கருவப்படுவார்கள். அந்த வகையிலே கருவப்படாத ஒரு துறை என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆசிரியர் பணி தான். நீங்கள் குறிப்பாக இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை நீங்கள் பார்க்கணும். நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி சிறந்த ஆசிரியர்களை பெற்ற பள்ளி இந்த பள்ளி. குறிப்பாக தாராளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஹசன் அலி சாரை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர், அதனால் உங்களுக்கு ஒன்று தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, எனக்கு சிலது தெரியும் இல்லையா? அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எதையும் முடியாதுன்னு விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது, எதனாலும் அதை முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பார். அதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பியூட்டி. அதாவது ஏற்கனவே இது எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இப்போ நாங்கள் வந்து இங்கே என்ன பண்ணோம்னா, ஒரு மாநாடு நடத்தினோம் இங்கே திருநெல்வேலியில். அப்போ கூட இந்த கூட்டம் வருமா வராதான்னு எனக்குள்ளேயே சில குழப்பம். சார் ஏன் சார் கவலைப்படுறிய, அதெல்லாம் நிச்சயமாக கூட்டம் வராட்டாலும் நான் உங்களுக்கு கூட்டத்தை தருகிறேன் என்று கூட்டத்தை கொண்டு வந்து காண்பித்தவர். ரொம்ப எளிமையானவர். அதாவது சில கரஸ்பாண்ட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட கரஸ்பாண்டு. நீங்கள் வந்து உள்ளே பார்க்கணுன்னா அங்கே கேட்லேயே நிப்பாட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட கரஸ்பாண்டுக்கு மத்தியில் நீங்கள் ஹசன் அலி சாரை எப்போ வேணுமா ரோட்லேயே பார்க்கலாம். நம்ம ரோட்டை எப்போயுமே அளந்துக்கிட்டு தான் இருப்பார். எப்போ வேணுமாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம், எப்போ வேணுமாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அந்த மாதிரியான இப்போ நீங்கள் என்னவே வந்து எங்கள் மாவட்டத்தில் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. ஆனால் அந்த மாதிரி தாளாளர் இந்த தாளாளர் இல்லை, அதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு விழாங்கிறது எல்லா ஸ்கூல்லையும் நடத்துவாங்க. இதை யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இது ஆண்டு விழாவான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஊரில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரி நடக்குது. சாப்பாடு என்ன, அங்கிட்டு ஒரு பக்கம் பந்தி என்ன, மக்களுடைய படை என்ன, அதென்ன இதென்ன, இன்னும் ஒரு 4 கடையை மட்டும் கொஞ்சம் போட்டாருன்னு வைங்களேன், இந்த எங்களை மாதிரி ஆளுக்கு பேச ஒரு சின்ன கேப் விட்டுட்டு போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவீங்க. அது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வருவாங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. ஏன் இதை நான் சொல்லனா, அவருடைய முயற்சி, அதாவது நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன்,
இது வந்து இந்த பள்ளியானது இதோடு நின்றக்கூடாது. அதான் நான் ரொம்ப பெருசாக நினைக்கிற விஷயம். அதாவது அவர் வந்து அவருக்கு 1000 பிஸ்னஸ் இருக்குது, இதுதான் இல்லை. அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சாருன்னா எத்தனையோ பிஸ்னஸை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதை தவிர்த்து இந்த மண்ணினுடைய பூர்வகுடி, இந்த மண்ணிற்கும் நான் பிறந்த மண்ணிற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு கல்வி சாலையை நிறுவி நடத்தி வருகிறார். அவருடைய கரங்களை நீங்கள் என்ன செய்யணும்? வலுப்படுத்தணும். எப்படி வலுப்படுத்தணும்? எல்லா ஸ்கூல் வேன் அங்கேருந்து வரும், வம்பா பிடிச்சி நான் மட்டும் என்ன குறைஞ்சாலா, நானும் வேறு வேனில் ஏற்றி விட்றோம்னு சவால். அதற்கு நீங்கள் சவாலாக இல்லாமல், இது நமது ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி, இங்கே வந்து எல்லாரும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இது என்ன ஆகும்? ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக கல்லூரியாக வரும். உங்களுடைய குழந்தைகள்லாம் எங்கே போய் படிக்க வேண்டியிருக்காது, வெளியில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காலேஜும் இங்கே என்ன செய்யும் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லோரும் வெளியில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் என்ன செய்வோம்? போதும்ப்பா 150-200 பிள்ளை இருக்குது, இதுவே கரண்ட் பிள்ளையை கட்ட முடியல, அதனால் இது இப்படியே இருக்கட்டும் தான் நான் யோசிப்பேன். ஆனால் என்னை தூங்க விடாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த பள்ளியில் நீங்கள் என்ன செய்யணும்? சேர்க்கணும். அடுத்த வருஷம் இதுலேயும் கொஞ்சம் கேப் இருக்குது, இன்னும் மக்கள் சேராமல் இருக்காங்க, இன்னும் கூட்டம் காணலை. அடுத்த வருஷம் மண்ணள்ளி மேலே போட்டால் கீழே விழுகக்கூடாது, அந்த அளவிற்கு கூட்டம் என்ன செய்யணும்? வரணும். கூட்டம் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு வரதா கூட்டம் இல்லை, இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்த்து பெற்றோர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். உங்களுடைய பிள்ளைகள் வந்து மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக வரும்பொழுது அதை பாராட்டுறதுக்கு நாங்கள்லாம் படை திரண்டு என்ன செய்யணும்? வரணும். அதான் என்னுடைய ஆசை. ஏன்னா எல்லா பள்ளிக்கூடமும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு சங்கத்தை தொடங்கி நடத்தி வருகிறோம். அப்போ இந்த பள்ளிக்கூடம் வந்து வளரணுங்கிறதுல உங்களுக்கு என்ன முயற்சி இருக்கோ அதே முயற்சி சாருக்கும் இருக்குது, அதே முயற்சி எங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. அந்த வகையில் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் நிறைய இஸ்லாத்தினுடைய சகோதரிகள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் அக்னி சிறகுங்கிற புக்கு படிச்சிருக்கீங்களா? நான் அதை அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் சார், புக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் சார், அதனால் நான் படிக்கிறது இல்லை சார்னு சொல்லாதீங்க. அக்னி சிறகுகளுடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கையில் அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆனார், விஞ்ஞானி ஆனாருங்கிறது தான் நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்க. உண்மையிலே அவர் விஞ்ஞானி ஆனதுக்கும் அவர் இவ்வளோ பெரிய இடத்தை தொட்டிருக்க யார் காரணம் தெரியுமா? ஆசிரியருங்கிறது அடுத்த பட்சம், முதல்ல அம்மா தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்னா, அவருடைய வீடு வந்து ஓலை குடிசை வீடு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்போ என்ன செய்வாங்களாம்? அவங்க அம்மா ரொட்டி தட்டுவாங்களாம், தட்டிட்டு அதை வந்து அதாவது எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அது பத்தாது. அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம்? சாப்பிட்ட மாதிரி, தம்பி நான் சாப்பிட்டேன்டா நீ வந்து சாப்பிட்றான்னு சொல்லி பல நேரம் அந்த அம்மா வந்து பட்னி கிடந்திருக்காங்க. துவண்டு போய் நிற்கின்ற போதெல்லாம் அவருக்கு வந்து என்ன செஞ்சாங்க? ஆறுதல் சொன்னாங்க. அதனுடைய ஒரு முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார். அப்படி படித்து கொண்டிருக்கும் போது முதல்ல அவருடைய ஆசிரியர் வந்து அந்த அக்னி தீர்த்தம் சொல்லுவாங்க, அந்த கடற்கரை ஓரத்தில் போய் விமானத்தை காமிச்சாங்க. இதாப்பா விமானம், பார்த்துக்கப்பா, இதான் விமானம், இப்படி தான் இருக்குங்கிறத கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதை போய் அன்னைக்கு பார்க்குறாரு அப்துல் கலாம். பார்த்த உடனே அவருக்கு ஒரு கனவு அன்னைக்கு பிறக்குது. என்னென்னா, ஒரு நாள் அன்னைக்கு வந்து கீழே இருந்து பார்க்குறார் இதான் விமானம் சொல்கிறத. ஆனால் அன்றைக்கு ஒரு கனவு காண்கிறார், நிச்சயமாக இந்த விமானத்தின் மீது ஏறி ஒரு நாள் நான் பயணிக்க வேண்டும் என்ற கனவை வந்து என்ன செஞ்சார்? விதைத்தார். உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் கனவை விதைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கனவை விதைக்கிறீங்க. என்ன கனவை விதைக்கிறீங்க சொல்லுங்கள்? பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு வச்சுக்கிறங்க, இவனுடைய அழுகையை நிப்பாட்டணும். அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன கொடுத்தா அழுகையை நிப்பாட்டுவேன்? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, செல்லை கொடுத்துட்டா போதும், சுட்டி டிவியை போட்டு விட்டால் போதும், அவன் அழுகையை ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுறான். உங்களுக்கு தேவை என்ன? பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டியே, என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்? இவன் வந்து நம்மளை டென்ஷன் பண்ணாமல் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும். செல்லு வேணுமா ராஜா வச்சுக்க ராஜா, சுட்டி டிவி வேணுமா வச்சுக்க ராஜா, ஏன் 4 செல்லை கூட நீ வச்சுக்க ராஜா அப்படிங்கிற லெவலுக்கு நீ என்ன பண்ணிட்டிய வந்துட்டிய. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தான் உங்களோட இருக்கிறேன். 8 மணி நேரம் இருக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த சவால் இருக்குன்னா, நாங்கள் எத்தனை மணி நேரம் வச்சு சமாளிக்கிறோம்? அப்போ எங்களுக்கு எவ்வளவு சவால் இருக்கேன். அதில் கூட பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, இந்த சனியும் பிடிச்சி போவேன் ஞாயிற்றுக்கிழமை படிக்கணும் வச்சு தொலைகிறான் இல்லையே, பாரு உசுரை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் திட்டுகின்ற போதும் நாங்கள் அந்த திட்டுக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்? அது எங்களுடைய குழந்தை. அதனால் இப்போ நீங்கள் கவனிச்சின்னா, குழந்தைகளை வந்து ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏன்னா அம்மா அப்பாவும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, ஆசிரியரும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. எதை சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோமோ அதைத்தான் நாங்கள் சாப்பிட வைப்போம். குர்குரே கேட்குறான்னு அந்த வச்சுக்க, 4 பாக்கெட்டாக வாங்கிக்க. அதாவது இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே கொண்டாடுவாங்க. பர்த்டே கொண்டாடும் போது கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க நீங்கள். இப்போ எல்லாம் சில இன்ஸ்டியூஷனில் அதை கம்பல்சரி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி
என்ன செய்யக்கூடாது, சாக்லேட்லாம் என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது. கடலை மிட்டாய் இது மாதிரியான இதைத்தான் வாங்கி கொடுக்கணும்னு. நம்ம கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து இவன் பள்ளிக்கூடம் போடான்னு சொன்னால் போவானா? ஏமா இதை யாருமா திம்பா, இதை போய் நீ வாங்கி கொடுக்குறியன்னு மாணவன் கேட்பேன். அதுக்கு மேலே அம்மாவும் நியூ வெர்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று செய்கிறீர்களோ நாளை நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதாவது இன்றைக்கி ஒரு மாணவனை கண்டிக்க முடியுதான்னு கேட்டால் கண்டிக்க முடியல. ஏன் கண்டிக்க முடியல? எல்லாருக்கும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில் 2 பிள்ளை ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரொம்ப அந்த காலத்தில் 8 பிள்ளை 10 பிள்ளை இருக்கும், எது வந்தாலும் பார்த்துக்கறலாம். இப்போ இருக்கிறதே 2 பிள்ளை ரொம்ப செல்லம். அதாவது வேன் கூட வந்து வீட்டு வாசலில் அப்படி லைட்டாக ஒரு இன்ச்சு தான் நடப்பேன், அதோடு தூக்கி வேனில் வச்சிடணும். இங்கேயும் வந்து என்ன செய்யணும், இங்கே இறங்கி உள்ளே வரணும், அவ்வளோதான். ஆனால் அந்த காலத்தில் அப்படியா? 10 மைல் தூரம் நடக்கணும், 12 மைல் தூரம் நடக்கணும். அதனால தான் வலிமையாக இருந்தாங்க. இப்போ என்ன வலிமையாக இருக்குது? பேக்கை போட்டோடனே வளைஞ்சிட்றேன், பேக்கை தூக்க முடியலை. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாட்டு கூட அவனால் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு. அப்போ இந்த மாதிரி சவால்களெல்லாம் சந்தித்து அந்த மாணவன் என்ன செய்கிறான், வர்றான். வந்தவொடனே இன்றைக்கி கண்டிக்க முடியுதா? ஒன்றும் இல்லை. ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவன் லொட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். உடனே டீச்சர் கோவத்தில் இங்கேருந்து சாக் பீஸ் எடுத்து அப்படி தூக்கி போடுது. அது மண்டையில் பட்டு புஷ்ஷுன்னு என்ன ஆயிடுது, வீங்கிடுது. வீங்கின உடனே இவன் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னு சொல்கிறேன், அம்மா அந்த மிஸ் இருக்குல்ல ராட்சசிமா, அந்த பாரு போட்டு பாரு என் மண்டையை பற்றியா இப்படி வீங்கிருச்சு. ஏற்கனவே அம்மாவுக்கு அவன் செல்லாம், இவ்வளவு கதை கிடைச்சா அம்மாவுக்கு போதுமா? உடனே என்ன கொந்தளிச்சு, ஆஹா என் மகனுக்கு இப்படி நடந்து விட்டதே, இந்த நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று 10 பேரை திரட்டி கொண்டு வந்து பள்ளி நிர்வாகத்திடம் முடிந்தளவு எவ்வளவு தன்னுடைய பேலன்ஸை காமிக்க முடியுமோ அவ்வளவு பெரிய சண்டை என்ன செய்கிறது, போடுறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கரஸ்பாண்டு கதறிடுவார், ஐயோ இது எதுக்கு ஊரோட நமக்கு வம்பு, அம்மா இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுமா மன்னிச்சுக்கம்மான்னு சொல்லி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ் நடக்கும், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த ஆசிரியர் சாக் பீஸை போடணும்னு என்ன தோணும், ஆனால் என்ன செய்ய மாட்டார், போட மாட்டார். இவன் அங்கேருந்து முறைச்சி பார்ப்பேன். அந்த ஆசிரியர் நேற்று தானே 10 பேரை கொண்டு வந்து ஒரு ஆடுன்னு ஆடிட்டு போயிருக்கேன், இன்னும் உனக்கு 10 பேரை கூட்டு வரணுமான்னு. அப்போ ஆசிரியருக்கு என்ன தோணும், இது நமக்கு தேவையில்லை, படித்தால் அவன் படிக்கிறான், படிக்கவில்லை என்றால் போகிறான் என்று அவன் என்ன செய்வான், அந்த ஆசிரியர் வந்து ஒதுக்கி கொள்கிறார். அதனால் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சமூக சீர்கேட்டிற்கு எங்கே காரணம் என்று கேட்டால், ஆசிரியருடைய கை எங்கே கட்டப்படுகிறதோ, இன்னைக்கு ஆசிரியருடைய கை கட்டப்பட்டால் நாளைக்கு பெற்றோர்களாகி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கைகட்டி என்ன செய்யணும், நீங்கள் நிற்கணும். இன்றைக்கி நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு மிகப்பெரிய காரணம் ஆசிரியருடைய கை கட்டப்பட்டது தான். நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் உருப்பிட்டதாக வரலாறு இல்லைன்னு. இன்றைக்கி முடியுமா? முருங்கையை வந்து ஒடிச்சா தான் என்ன செய்யும், முருங்கை நல்லா வளரும். இப்போ தான் நம்ம முருங்கையை வளர்க்குறது இல்லையா, அப்புறம் ஏன் அதை பற்றி நம்ம சிந்திக்கணும்? எல்லாம் 2.5 சென்டில் வீடு கட்டுறோம், அப்புறம் நம்ம எங்கே முருங்கை வளர்க்க? அதனால் அதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தலை சிறந்த மாணவர்களாக வருவாங்க. அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மாணவருடைய கலை நிகழ்ச்சியில் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப அருமையாக என்ன செஞ்சுருக்காங்க, பண்ணுறாங்க. ஒன்றையும் பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னொன்று உணரணும், நீங்கள் படிக்கிற காலத்தில் இவ்வளோ பெரிய மேடை இருந்துச்சா சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை. ஒரு அம்மாவை எந்திரிச்சு, அம்மா தாங்கள் ஒரு 5 நிமிடம் ஒரு வரவேற்புரையை மட்டும் ஆற்றுங்கள்னு சொன்னால் ஆற்ற வேண்டியதான். ஆற்றவே முடியாது. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது சாதாரண மைக்கு இல்லை, துப்பாக்கி முனையை விட கூர்மையானது. அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே இருந்து கருத்து சொல்லலாம். ஏங்க ஒருத்தர் வந்து அப்போதே பேச ஆரம்பித்தாருங்க, விடாமல் மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காருங்க. நானும் கைதட்டி பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அந்த ஆள் விடுற மாதிரி இல்லைங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்தில் இருந்து நீங்கள் பேசுவது என்பது கடினம். அதனால் தான் நான் சொன்னேன், உங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த காலத்தில் வழங்கப்படலை. உங்களுக்கு மேடை என்பதே நீங்கள் படிக்கிற காலத்தில் ஆண்டு விழாங்கிறதே ஒன்று கிடையாது. இப்போ அப்படியா? எல்கேஜிலேயே அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்? மேடைங்கிற பயம் அவனை விட்டு போகணும். ஃபஸ்ட்டு வருஷம் ஆடும்போது அழுதுருப்பேன், தவிச்சிருப்பேன், அம்மாவை பார்த்தோன்னா அங்கேருந்தே இது பண்ணுவேன். ஆனால் 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, தலைவனுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேடை பயம் வந்து என்ன ஆயிரும், போயிடும். உங்களுக்கு மறுக்கப்பட்ட எந்த ஒரு நியதியும் இங்கே இருக்கக்கூடாது. நாளைக்கு எந்த இடத்துல அவன் போய் பேச வேண்டிய சூழல் வந்தாலும், எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் வந்தாலும் அவன் கரெக்டாக என்ன செய்வான், பேசுவான். அதற்காகத்தான் இந்த ஆண்டு விழா என்ன செய்யப்படுது, இந்த மாதிரி பள்ளிகளில் கொண்டாடப்படுகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளை ஆண்டு விழா நடக்கும்போது இல்லை எந்த போட்டி நடந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், மாணவர்களை சேர்க்கணும். சேர்த்தா தான் என்ன நடக்கும்,
சில பேருக்கு இப்போ கவலை இருக்குது, இப்போ என்ன நாடகம் வேறு முடிஞ்சிருக்குன்னு தெரியலையே, அது எந்த கட்டத்தோடு இருக்குன்னு தெரியலையே, இப்போ இந்த சீரியல் வேறு இந்த வேறு வம்பா பேசிகிட்டு இருக்காரு, நமக்கு அந்த சீரியல் வேறு பார்க்க முடியாமல் இருக்கேன்னு. ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் எங்கே போய் மேடையில் பேசுனாலும் 2 விஷயத்தை கவனிப்பேன். ஆண்களையும் பார்ப்பேன், பெண்களையும் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப போராயிடுச்சுன்னு வைங்களேன், ஜென்ஸ் பூரா என்ன பண்ணுவா தெரியுமா, வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டு டக்கு நோண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ முடிஞ்சு நம்ம வந்து பேச்சை இதோட என்ன செஞ்சிடறேன், முடிச்சிடறேன். சில பேர் இருக்காங்க, இந்த ஆளை உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு ஐடியா, கைதட்டி பார்ப்பேன், நல்லா பேசுறீங்க சார், நல்லா பேசுறீங்க சார்ங்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாது. கைதட்டியாச்சு தலைவரே, இதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தயவு செய்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, முடிச்சிருங்கிறக்கா கவுண்ட் டவுன் கொடுப்பாங்க. நான் எந்த கவுண்ட் டவுனுக்கும் நீங்கள் அசர்றதா இல்லை. இன்றைக்கி என்னை பேச தான் வம்பா சொல்லியிருக்காங்க, அதனால் நான் பேசியே தான் தீருவேன். அதனால் நீங்கள் கைதட்டினாலும் நான் விட போகிறதில்ல, நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்த்தாலும் நான் விட போகிறதில்ல. ஆனால் நான் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி என்பது தான் முக்கியம். நீங்கள் அதான் நான் என்ன சொல்ல வந்தாலும் என்னுடைய கருத்து அதான். அதாவது இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எனக்கே ஒரு 4-5 ஆண்டு விழா இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எனக்கு சில ஆண்டு விழா இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு கல்லிடைக்குறிச்சிக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். கல்லிடைக்குறிச்சி ஒன்றும் ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இன்றைக்கி யூடியூப் போய் கூகுளையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, பல் பிடுங்கின விஷயத்தில் கல்லிடைக்குறிச்சின்னா தெரியும், இந்தியா முழுக்க தெரியும், அதில் ஃபேமஸ். ஆனால் அந்த ஃபேமஸை தாண்டி நாங்கள் எதிர்பார்க்குற ஃபேமஸ் என்னென்னா, கல்வியில் உங்களுடைய மாணவர்கள் என்ன, அதுதான் பார்க்கணும். நான் ஏன் ராமநாதபுரத்துலேருந்து இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னா, ஏதோ உங்களை பாராட்டுறதுக்காக நான் வரலை, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை பாராட்டுவதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இங்கே படிக்கிற பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகிட்டான்னு வைங்களேன், ஐயோ அன்னைக்கு சார் கூப்பிட்டாரே, அந்த ஆண்டு விழாக்கு நான் போகாமல் விட்டுட்டேனே, இந்த குழந்தைகள்லாம் வாழ்த்த முடியாமல் போச்சேன்னு எனக்கு ஒரு பாவம் வந்து சேர்ந்துடும். அதனால் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, பெரிய வல்லுநர்களாக யாராக வேணுமாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வெகு தூரம் பயணித்து வந்திருக்கிறேன். உங்கள் குழந்தைகளை வாழ்த்துவது மட்டும் என்னுடைய பணி அல்ல, அவர்கள் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும். அதற்காகத்தான் உங்களுடைய கலை நிகழ்ச்சியை நான் பார்க்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டே பேசலை, இல்லைன்னா அப்போதே பேசிட்டு நான் போயிருப்பேன். ஆனாலும் பேசாததற்கு காரணம், உங்கள் குழந்தைகள் மிகச்சிறந்த வல்லுநர்களாக வர வேண்டும். உங்களிடம் கடைசியாக நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், காலத்தால் எதையும் திருடிவிட முடியும். நீங்கள் சொத்து சேர்த்து வச்சீங்கன்னா அதை ஆட்டையை போட்டு போயிட முடியும், நகை தேடி வச்சீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட முடியும். காலத்தால் அழியாத ஒரே ஒரு செல்வம் இது, கல்வி செல்வம் ஒன்று தான். இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பெண்கள் வந்து இன்றைக்கி மகளிர் தினம், இன்றைக்கி பெண்கள் எதில் குறைஞ்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? விமானம் ஓட்டுறதா போட்டாச்சு, பஸ்ஸு ஓட்டுறதா எல்லாத்துக்கும் லேடிஸ் வந்துட்டாங்க. என்ன காரணம்? அவர்கள் உலக கல்வி அறிவை கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையை நடத்துகிறதே மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா விலைவாசி உயர்வு அந்த அளவுக்கு விண்ணை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பெண் படித்திருந்தால் என்று சொன்னால் அந்த குடும்பமே படிச்சிருக்கேன். இப்போ அம்மா படிக்கலைன்னு வைங்க, பையன் வந்து ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வர்றான், யார் சொல்லிக் கொடுப்பா? சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இதே அந்த பெண் படித்திருந்தால் என்று சொன்னால் அந்த பையனுக்கு என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தை வந்து தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கிறங்க, அவருடைய குழந்தையை அவர் டாக்டர் ஆக்கணுங்கிறதுல கடும் முயற்சி பண்ணி எப்படியா டாக்டர் ஆக்கிடுவார். இப்போ அந்த பெண் படிக்கலைன்னு வச்சுக்கிறங்க, அந்த குடும்பத்தில் கூலி வேலைக்கு போகிறான்னா நிச்சயமாக அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆதலால் நீங்கள் இந்த பள்ளியை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஹசன் அலியை நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எளிமையானவர், வலிமையானவர், நல்லவர், அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை அவர் இந்த ஊரில் நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியா, நானாக இருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, தலைவா நீங்கள் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தது தப்புன்னு தான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ பெரிய கட்டடத்தை இதை கொஞ்சம் சிட்டியில் கட்டியிருந்தாருன்னு வச்சுக்கிறங்க, இதனுடைய வளர்ச்சியும் இதனுடைய எழுச்சியும் வேறு. ஆனால் அதை விடுத்து விட்டு நான் பிறந்த மண்ணில் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பள்ளியை இங்கே நிறுவி நடத்தி வருகிறார். அப்படி என்றால் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணை சேர்ந்த அத்தனை சமுதாய நல் உள்ளங்களுக்கும் உண்டு. அடுத்த தடவை இந்த பள்ளிக்கூடத்துடைய அட்மிஷன் என்னன்னு கேட்டால், இந்த பள்ளியில் 1000 பேர் படிக்கிறார்கள், 500 பேர் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்த முறை 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன். இல்லைனாலும் அடுத்த முறை கட்டாயம் வருவேன். 2 மணி நேரம் அடுத்த ஆண்டு விழாவில் நான் பேச வேண்டிய நிலைக்கு என்னை தள்ள மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டிய. இருந்தாலும் என்ன சொன்னாலும் சொல்கிறார் போவார்னு பார்க்குறேன், போகவே மாட்டேங்கிறாரு. நானும் போக வேண்டிய நிலைக்கு வந்து விட்டேன். ஆதலால் இந்த பள்ளியை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது உங்கள் ஊரை சேர்ந்த பள்ளி, கல்லிடைக்குறிச்சியினுடைய அடையாளமாக இந்த அல்லமின் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி இருக்கிறது என்று சொல்லித்தான் நானும் ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறேன். ஆகவே அந்த வகையில் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய மருத்துவர்களாக, ஒரு பெரிய தொழிலதிபர்களாக, ஒரு பெரிய விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்று சொன்னால் ஹசன் அலி சாருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you very much, sir, for your valuable speech. சிறந்த தொழிலதிபர், பண்பாளர், பெரிய பள்ளிவாசல் துணைத் தலைவர் திரு மைனர் ஷேக் மைதீன் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம். அவர்களுக்கு தங்களது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். பெரிய பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் திரு MK பீர் முகமது அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு தமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். மனிதம் ட்ரஸ்ட் மற்றும் நசியா மருத்துவமனை மேலப்பாளையம் திரு இணையத்துல்லா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு தமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். அம்பாசமுத்திரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் உயர் அதிகாரி திரு பலவேசம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு தமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். இவர்களோடு வந்த துணை அதிகாரிகள் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் கவனித்து படிக்க வைத்து பெரிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு இறைவன் துணையா இருந்தாலும் பெற்றோர்களின் துணையும் பங்கும் அதிகமாக உள்ளது. அத்தகைய பெற்றோர் குறித்து கவிதையாய் கூற வருகிறார் கார்த்திகா, 6th ஸ்டாண்டர்ட். கம் டு தி ஸ்டேஜ். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெற்றோர் பற்றிய கவிதை. உரு கொடுத்து உயிர் கொடுத்து பெற்று எடுத்தனர் நம்மை பிள்ளையாய், அன்பை காட்டி தட்டி கொடுத்து கொட்டி வளர்த்தனர் பாசம் வெள்ளமாய், ஆணிவேராய் ஆனவர்களை தாங்கி பிடித்தனர் விழுதுமாய், எப்போதும் நம் நலனே அவர்கள் உள்ளம் முழுதுமாய், கூறுவது உண்டு அவர்களை நம்மை தவமென்று பெற்றதாய், அறிவோம் நாமே பெற்றோர் நம் தவப்பலனால் உற்றதாய், நம் மனதின் எண்ணம் அனைத்தும் அவர்கள் உயிர் கலந்த உணர்வாய், அதுவே நினைக்கும் அவர்கள் வாழ்வின் கனவாய், நம் கனவுகளை நிறைவேற நிற்பர் நமக்கு துணையாய், பெருந்துன்பமும் கொள்வர் நம் பொருட்டு திணையாய், செய்திடுவர் பல தியாகம் நாம் அறியாது மறைவாய், அவர்கள் வார்த்தைகளாகும் நமக்கு வழிகாட்டு மறையாய், முதியோராகும்போது அவர்களை போச்சு காத்து நிற்போம் நமகவாய், முதியோராகும்போது அவர்களை போச்சு காத்து நிற்போம் நமகவாய். நன்றி, வணக்கம். நமது பிறப்பிற்கு காரணமான பெற்றோரை முதுமையில் தள்ளிவிடாது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்திய கார்த்திகாவுக்கு நன்றி. Our little star Muhammad Anas to come on stage to speech about Jawaharlal Nehru. Good evening to all. My name is Muhammad Anas. Now I am talking about Jawaharlal Nehru. Jawaharlal Nehru, the first Prime Minister of India. Jawaharlal Nehru was born on November 14, 1889 in Allahabad, India. Jawaharlal Nehru was a great leader, politician and writer. He was very fond of children and they lovingly called him Chacha Nehru. His birthday November 14 celebrated as Children's Day all over India. Thank you. Thank you, dear Muhammad Anas. அப்போதுள்ள இசை சிறந்ததா இப்போதுள்ள இசை சிறந்ததா என நடனம் மூலம் போட்டி போட வருகின்றனர் நம் பள்ளி மாணவ மாணவிகள். படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைச்சான்
கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? DJ Teddy Productions. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். டாய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே,
வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? என்னையா பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. தேங்க்ஸ் பா. அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். தைக்கால் தெரு ஜமாத் தலைவர் திரு நாகூர் கனி சார் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம். துணைத் தலைவர் திரு SA நாகூர் மீரான் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். பத்திரம் எழுத்து துறையில் 50 வருட காலம் முத்திரை பதித்த திரு மீரான் மைதீன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை பாடியவர் பாரதியார். இவரை தெரியாதவர்களே இல்லை. இப்பொழுது நம் முன் குட்டி பாரதியார் வந்திருக்கிறார். Now I call Sri Sai to talk about பாரதியார். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஸ்ரீ சாய். நான் இப்பொழுது மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பேச போகின்றேன். மகாகவி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். அவர் பாரதியார் 8 டிசம்பர் 11 1882 ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் சின்னம்மாள் ஆவார். இவருக்கு எட்டயபுரம் மன்னர் பாரதியின் பட்டத்தை வழங்கினார். பாரதியார் தீண்டாமையை வரவேற்றார். பாரதியார் மகாகவி, தேசிய கவி என்று பற்றினார். பார்ப்போற்று மகாகவி நாமும் பற்றினார். மிக்க நன்றி பாரதியார் அவர்களே. Now a conversation between two friends having discussion about cleanliness. I welcome our boys to come on stage. Mohammad Hizbullah Abdul Wahid. Good evening to all. My name is Mohammad Abdul Wahid. Myself Hizbullah. Now we are conversation about cleanliness. Cleanliness is only way to keep our cleanliness is one of the most important quality, isn't it? Yes, I agree with you. There are so many benefits. True, it makes you attractive. People like branding only clean and hygienic people. Not only attraction, it helps us stay healthy.
Cleanliness keeps all the viruses, infection and bacteria away from us. During this challenging time of COVID-19 pandemic, cleanliness is the only way to keep ourselves safe. Yes, we must make it our top priority. I agree with you. Thank you for the discussion. Thank you. நஸ்ரீன் ஃபாத்திமா 8th ஸ்டாண்டர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாதுஹு. கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் நஸ்ரீன் ஃபாத்திமா. நான் இன்று உழைப்பே உயர்வு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பது பொருள் பொதிந்த பழமொழி. உலகில் உள்ள 6 உயிர்களும் உழைத்துதான் உண்ண வேண்டியுள்ளது. மனிதனும் உழைப்பாலேயே உயர்வு அடைதல் முக்கியம் என்பதை கூற வந்துள்ளேன். தன் உணவுக்காக மனிதன் கருவிகளையும் தீயையும் கண்டுபிடித்தான். கற்காலம் உலோக காலமாக உயர்ந்திருப்பது உழைப்பால் தான். மனிதன் முயற்சியின் அடிப்படையில் செய்கின்ற செயல்திறனே உழைப்பாகும். முயற்சியின் அடிப்படையில் செய்கின்ற செயல்திறனே உழைப்பாகும். மனிதன் தன் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் கண்டுபிடித்த கருவிகள் பலவாகும். எழுத்தையும் அச்சுப்பொறியையும் மின்சாரம், போக்குவரத்து, தொலைத்தொடர், கணினி, எந்திர மனிதன் போன்றவை அவன் தன் உழைப்பால் கண்டுபிடித்தவை ஆகும். அவையெல்லாம் இன்று கண்டுபிடிக்காமல் இருந்தால் மனிதன் இன்னும் காடுகளை தான் அலைந்திருந்து கொண்டிருப்பான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுதிடும் என்றார் திருவள்ளுவர். சந்திரனை குழந்தைகளோட விளையாட அழைத்தான் மனிதன், இந்த அச்சந்திரனுக்கே சென்று வந்து விட்டான். என்னால் எதுவும் முடியும் என்று கூறி உழைத்தவர்கள் தம் வாழ்வு உயர்நிலைக்கு சென்றனர். குறிப்பாக தாமஸ் ஆல்வா எடிசன், ஜேடி ஞாயிறு, மேரி கியூரி, நெப்போலியன் போன்றவர்கள் தம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஆவர். தேர்வில் மதிப்பெண் குறைந்து விட்டது என்று மாணவ சோர்ந்து போகக்கூடாது. நன்கு முயன்று இரவும் பகலும் படித்தால் அடுத்ததில் வெற்றி பெறலாம். முயற்சி ஓங்குக, உழைப்பால் உயர்வோமாக. உழைப்பே ஒருவன் துயர்போக்கும், நம் உழைப்பே நாட்டின் நலங்காக்கும். மேலும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஒரு சில சமயங்களில் நம் முயற்சி தோல்வியடைந்தது போல தெரிந்தாலும் நம் உழைப்பிற்கு பலனொன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற இலக்கணத்தை இலக்கியமாக விளங்கலாம். உயர்க உழைப்பு, வளர்க முயற்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாதுஹு. மூலச்சி ஊராட்சி மன்ற சேர்மன் திரு குமார் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். மூலச்சி ஊராட்சி மன்ற உறுப்பினர் திரு முருகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கரம்பை மயோபதி மருத்துவர் திரு ஜஸ்டின் சார் அவர்களுக்கு நமது பள்ளி My name is Kribasri. Today my topic is about William Shakespeare. William Shakespeare was a famous English poet, playwright and actor. William Shakespeare was born on 26th April 1564 in England. His father's name was John Shakespeare and mother's name was Mary Aden. He is the great writer of English language. He is often called the England national poet. His famous poem was Romeo and Juliet. Shakespeare's wife name was Anne Hathaway, with whom he had 3 children. His plays have been translated into every major living languages. He had joined one of the famous theatre companies. William Shakespeare died on 23rd April 1616. Thank you. Thank you, Kirbasri. எல்லா புகழும் ஏகன் இறைவனுக்கு. இந்த கூட்டத்தில் வந்து பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. டான்ஸ் எனக்கு ஆட தெரியாது, பாட்டும் படிக்க தெரியாது. அதனால் நம்ம அதிகமாக பேச முடியாது. உழைப்பால் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் உள்ள அசன் அலி, அவங்க அப்பாவை எனக்கு தெரியும். இந்த 6ஆம் நம்பர் ரோட்டில் ஒரு கதிக்கடை வச்சுட்டு நடத்தினார். கதிக்கடை, கதின்னா கறி தெரியும் இல்லையா, அந்த கதிக்கடை. அதில் வந்து திரும்ப என்ன செய்தார், விறகு கடை வச்சார். விறகு கடையில் வந்து ஒரு நல்ல கம்புகள்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து இழைச்சி நில ஜன்னல் செய்தார். அப்படி எவ்வளோ முன்னேற்றம் பாருங்க. அதுக்கப்புறம் பெரிய சாமில் வச்சார். பல சங்கடங்கள், இன்னல்கள், சாமியிலே எரிஞ்சுது, தோழல் அவர். அதாவது செத்த மீன் இருக்கு பாருங்க, செத்த மீன் ஓடுது, நதியோடு ஓடிக்கிட்டே இருக்கும். செத்த மீன், உயிருள்ள மீன் இருக்குல்ல, அதுதான் எதிர்த்து போகும்.
அந்த மாதிரி எல்லாத்தையுமே எதிர்த்து சமாளித்து வந்திருக்கிறார் ஹசன் அலி. அவரை நினச்சாச்சுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்களும் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க தான். எங்களாலெல்லாம் ஒன்றுமே இந்த மாதிரி சாதிக்க முடியல. ரொம்ப பெரிய சாதனை. இன்னைக்கு பாருங்கள், இந்த குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கூட இப்படி பிள்ளைகள் கிடைக்காது. இன்னைக்கு ஒரு 186 பிள்ளைகள் தான் இருக்கான். அதில் இவ்வளோ பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அழகான முறையில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. நல்ல முறையில் நடக்கு. நீங்களும் ரசிக்கிறீங்க. இதுக்கிடையில் நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவர் சொன்னதுக்காண்டி 2 வார்த்தை சொல்லிட்டேன். அவ்வளோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மூத்த கலை முதற்கலை, இதர போர்க்கலைகளின் தாய்க்கலை, அதுவே எங்கள் சிலம்பக்கலை. அத்தகைய நமது பாரம்பரிய கலையை அரங்கேற்ற வருகின்றனர் நமது பள்ளி மாணவ மாணவிகள்.
எதிரிகள் என் ரசிகர் படையிலே இது களபதி.
இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.